ஜெபித்து ஆரம்பிக்கலாம். பரலோக பிதாவே, பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். கடந்த வாரங்களில் கர்த்தாவே இந்த ரோமர் புத்தகத்திலிருந்து அநேக சத்தியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி ராஜா. 11வது வாரமாக இன்றும் கூட ஆண்டவரே புதிய சத்தியங்களே அப்பா ஸ்தோத்திரம். இந்த ரோமர் புத்தகத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களோட கூட கர்த்தர் பேசுங்க, இடைப்படுங்க. இயேசுவின் மூலம் கேட்குறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்ம இப்பொழுது கூட நம்ம ரோமர் புத்தகத்துக்கு நேராக நம்ம கடந்து சொல்லுவோம். ரோமர் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து தொடர்ந்து இந்த ரோமர் புத்தகத்தை நம்ம தியானிக்கலாம். ரோமர் 1வது அதிகாரம் 7வது வசனம். தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படியம் பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படியும் பண்ணும் பொருட்டு. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற காரியம் என்னன்னா, அவர் தன்னை ஒரு அப்போஸ்தலனாக அவர் காண்பிக்கிறார். அப்போஸ்தல ஊழியத்திற்கு தேவன் அவரை அழைத்த விதத்தையும், அவர் சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு பிரசங்கிக்கிற காரியங்களையும் அவர் விவரத்தை சொல்லுகிறதை நம்ம இங்கே என்ன பண்ண முடிகிறது, பார்க்க முடிகிறது. அவருக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய ஒரு அழைப்பு திட்டம் என்னன்னா, விசுவாசத்துக்கு ஜனங்களை என்ன பண்ணணுமா, கீழ்ப்படிய பண்ண வேண்டும். எப்படிப்பட்ட விசுவாசம்? விசுவாசம்னு சொல்லும்போது நம்ம ஆரம்பத்திலே நம்ம பார்த்தோம். விசுவாசங்கிறது 2 விதத்தில் நம்ம பார்க்கணும். ஒன்று எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர் நிச்சயம். அது ஒரு விசுவாசம். சரி, இன்னொரு விதத்தில் விசுவாசம்ங்கிறது என்னன்னா, கிறிஸ்தவ மார்க்கத்தை குறிக்கிறது. கிறிஸ்தவ அந்த மதத்தை குறிக்கிறது. அப்போ கிறிஸ்தவ மார்க்கம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். அவர் உயிரோடு 3வது நாளில் உயிரோடு கூட எழுந்தார். அது மாத்திரமல்ல, இயேசுவினுடைய பிறப்பிலிருந்து நம்ம சொல்லலாம். இயேசு கிறிஸ்து நம்ம தேவனாகிய கர்த்தர் தேவன் வார்த்தையாகிய தேவன் மனிதனாக பிறந்த அவருக்கு தான் நம்ம இயேசுன்னு சொல்லி பெயரிடப்பட்டது நம்ம வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அவர் மனிதனாக வந்தார், நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், 3வது நாள் உயிரோடு கூட எழுந்தார். நமக்கு எல்லாவற்றையும் கிருபையாக எல்லாவற்றையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இதுதான் கிறிஸ்தவ மார்க்கம். சரிங்களா? இதை என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். இப்போ இந்த விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு தான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தல ஊழியத்திற்காக அழைக்கப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் விவரித்து சொல்லுகிறார். அப்போ விசுவாசத்துக்கு கீழ்ப்படினோம். இந்த இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், அவர் எனக்காக இந்த சிலுவையில் சம்பாதித்து வைத்த எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நம்ம பெற்று அனுபவிக்கும்படியாக அவர் இப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறது தான் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிவது. சரிங்களா? அப்போ விசுவாசத்துக்கு கீழ்ப்படிவது என்பது என்னன்னா, அது ரட்சிப்பு வேற விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, ரட்சிப்பு என்பது விசுவாசத்திற்கு கீழ்ப்படிவது. இது எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து எனக்காக செய்திருக்கிறார் என்று விசுவாசிப்பது தான் அது ரட்சிப்பு. அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா, பாவம் என்ற அந்த ஒரு விஷயத்தை நம்ம கொஞ்சம் அதை பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. பாவம் புரிஞ்சாதான் ரட்சிப்பு என்னன்றது நமக்கு புரியும். பாவம் செய்யும்பொழுது என்ன நடந்தது? ஏதேன் தோட்டத்தில் மனிதன் என்ன பண்ணா? பாவம் செஞ்சான். எப்படிப்பட்ட பாவம்? இன்னைக்கு நம்ம லிஸ்ட் போட்டு வச்சிருக்கிற பாவம் எந்த ஒரு பாவத்தையும் அவன் செய்யலை. இன்னைக்கு நம்ம எதெல்லாம் பார்க்குறோம்? மனுஷன் சிகரெட்டு பிடிக்கிறான், குடி பழக்கம் இருக்குது, சினிமாவுக்கு போகிறான், தகாத காரியங்களை செய்கிறான், விபச்சார வேசித்தனன்றான், பொய் சொல்கிறான், ஏமாத்துறான், பொறாமை இது எதுவுமே நம்ம எங்கே பார்க்கல? ஏதேன் தோட்டத்தில் பார்க்கல. அப்போ அவன் ஏதேன் தோட்டத்தில் என்ன பண்ணான் அப்படின்னா, தேவன் சொன்னார், இந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனியும் நீ என்ன பண்ணலாம்? புசிக்கலாம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க இந்த கனியை மாத்திரம் என்ன பண்ணாத? புசிக்காதனர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பூமியை ஆளுகை செய்வதற்காக மனிதனை கர்த்தர் ஏற்படுத்தினார். ஆனால் அவனுக்கு மேலே கர்த்தர் இருக்கிறார்.
அவனுக்கு மேல கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அப்ப அந்த அதிகாரத்துக்கு அவன் கீழ்ப்பட்டிருக்க வேண்டும். தேவன் எல்லாரும் எப்படி உண்டு பண்ணியிருக்கிறார், அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவர்களாகத்தான் உண்டு பண்ணியிருக்கிறார். இந்த பூமியை வந்து மனுஷனுக்கு கீழ்ப்படுத்தினாராம். மனுஷன் ஆண்டு கொள்ளும்படிக்கு. ஆனா அவனுக்கு மேல ஒருத்தர் இருக்காருன்றதை அவன் மறக்க கூடாது. அவனுக்கு மேல ஒருத்தர் இருக்கிறார், அவருடைய வார்த்தை இருக்கிறது, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அப்போ மனுஷன் என்ன பண்ண, ஏதேன் தோட்டத்துல அவருடைய வார்த்தை வேணான்னு நினைச்சான். கடவுள் சொன்னாரு, இது புசிக்க வேணான்னு சொன்னாரு. ஆ எனக்கு நான் புசிப்பேன், எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு, நான் சாப்பிடுவேன். அதுதான் பாவம். ஆனா அது எல்லாமே ஏற்படுத்தி வச்சது கர்த்தர் தான். அந்த தோட்டத்தை உண்டு, பூமியை உண்டு பண்ணது, தோட்டத்தை உண்டு பண்ணது, ஆறுகளை 4 ஆறுகள் அவனுக்காக பாயுது, எல்லாவற்றையும் உண்டு பண்ணாரு. நீ இந்த தோட்டத்துல இருக்க எல்லா கனியும் புசிக்கவே புசிக்கலாம், எவ்வளவு வேணா சாப்பிட்டுக்கோ, எல்லாத்தையும் கொடுத்தாரு. இதெல்லாம் கர்த்தர் உண்டு பண்ணது. ஆனா அவனுடைய மைண்ட் எப்படி இருந்துச்சு, ஆம், இல்ல எனக்கு இது சாப்பிடணும் போல இருக்கு, நான் சாப்பிடுவேன். நீங்க என்ன சொல்றது, எனக்குன்னு ஆசை இருக்குது, எனக்குன்னு விருப்பம் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்குது, நான் சாப்பிட்றேன். நீங்க சொல்றதுனால என்னால என்ன பண்ண முடியாது, சாப்பிடாம இருக்க முடியாது. நான் ஆசைப்படுறேன், நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டான் பாருங்க. அதுதான் பாவம். அப்ப பாவத்துல என்ன நடக்குது அப்படின்னா, தேவன் எனக்கு வேண்டாம், அவருடைய வார்த்தை எனக்கு வேணாம்னு சொல்லி புறக்கணிப்பு, தேவனை ரிஜெக்ட் பண்றது தான் அது பாவம். தேவனை இப்போ எந்த ஒரு பாவம் எடுத்துட்டாலும் அந்த பாவத்துல தேவனையும் அவருடைய வார்த்தையை ரிஜெக்ட் பண்றதை நம்ம பார்க்க முடியும். எந்த பாவம் வேணா எடுத்துக்கலாம். இப்போ குடிக்காத, அப்படி குடி ஒரு பழக்கம்னு வச்சிங்களேன். அப்போ ஆண்டவர் சொல்றாரு குடிக்காத. மதுபானத்துக்கு என்ன பண்ண, மதுபானத்தை குடிக்க வேணாம்னு பைபிள்ல போட்டிருக்கு, நிறைய இடங்கள்ல இருக்குது. அப்போ வந்து அது குடிக்க வேணாம்னு ஆண்டவர் சொல்றாரு. நீங்க இப்போ நான் குடிப்பேன், நீங்க சொல்றதில் என்னால் கேட்க முடியாது, நீங்களும் வேணாம், உங்க வார்த்தையை வேணாம், அதில் என்ன இருக்குது, அதான் பாவம். தேவனையும் அவருடைய வார்த்தையும் வேண்டாம் என்று நிராகரிப்பது, ஒதுக்கி தள்ளுவது, அதுதான் பாவம். ஆண்டவர் எவ்வளோ காரியங்கள் சொல்றார். வேதத்துல ஏராளமான கட்டளைகள் இருக்குது, ஏராளமான கட்டளைகள் இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து மனுஷன் எங்கெல்லாம் வந்து அது செய்ய மாட்டேன்னு சொல்றானோ அங்கெல்லாம் என்ன, அது பாவம் உண்டாகிறது, அங்கெல்லாம் பாவம் இருக்கு. இதெல்லாம் செய்யக்கூடாது சொல்றாரு, ஆனா நான் செய்வேன், என்னை யாரும் கேட்க முடியாது, நான் இப்படிதான் இருக்க போறேன்னு சொல்லி மனுஷன் யோசிக்கிறான் பாருங்க, அதுதான் வந்து பாவம். ஆனா இந்த ரட்சிப்புல என்ன நடக்குது அப்படின்னா, நான் வந்து இந்த பாவத்துல விழுந்து போயிட்டேன், இந்த பாவம் என்ன ஒரு வழி ஆக்குது, என்னால ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியல, எனக்கு சந்தோஷம் இல்லை, எனக்கு சமாதானத்தை இழந்து போயிட்டேன், என்னுடைய வாழ்க்கைய ஒரு மாதிரி போயிட்டு இருக்குது, நான் எப்படி வாழ முடியும் எனக்கு தெரியல, இனிமே எப்படி என்னால் வாழ முடியும், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது, நான் எப்படி வாழ முடியும் அப்படின்னும் போது ஆண்டவருடைய கிருபையாக அவருடைய வார்த்தை, அந்த சுவிசேஷத்தினுடைய அந்த வார்த்தைகள், இந்த சுவிசேஷத்தினுடைய நற்செய்தி மனுஷன் நோக்கி வருது. அதில் நற்செய்தி என்னன்னா, உன்னுடைய பாவமான வாழ்க்கையில உன்னை ரட்சிக்கிற ஒருவர் உண்டு, நீ எதிர்பார்க்கிற சமாதானத்தை கொடுக்கிற ஒருவர் உண்டு, நீ எதிர்பார்க்கிற விடுதலை கொடுக்கிற ஒருவர் உனக்கு உண்டு, அவருடைய வார்த்தையை நீ ஏற்றுக்கொண்டால், அவருடைய வார்த்தைன்னு சொல்லும் போது அந்த வார்த்தையும் ஏற்றுக்கொள்ளும், அவரையும் ஏற்றுக்கொள்ளும். அவருடைய வார்த்தையை நீ ஏற்றுக்கொண்டால், இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டால், உன் பாவத்திலிருந்து நீ விடுதலை பெற்று வாழலாம். அதுதான் ரட்சிப்பு. ரட்சிப்புல என்ன நடக்குது, அவருடைய வார்த்தையும் ஏற்றுக்கொள்றோம், அவரையும் ஏற்றுக்கொள்கிறோம். பாவம் வந்து அவருடைய வார்த்தையும் வேணாம், அவரும் வேணான்னு ஒதுக்கி தள்ளுவதுதான் பாவம். ரட்சிப்பு இயேசுவையும் ஏற்றுக்கொள்கிறோம், அவருடைய வார்த்தையும் ஏற்றுக்கொள்கிறோம். அங்க கூட பாருங்க, ஏதேன் தோட்டத்துல பாவத்தை என்ன பண்ணான், மனுஷன் சாப்பிடாதன்னு சொன்ன அந்த கனி என்ன பண்ணான், அவன் புசிச்சான். இப்ப கூட மறுபடியும் ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்து பூமியில வந்து அவருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது எப்படி சொல்றாருன்னா, அங்கேயும் ஒரு கட்டளையோட தான் தொடங்குறாரு. மனுஷன் பாவத்துல விழுவதற்கு முன்பதாகவே ஒரு கட்டளையோட தான் வந்து ஆண்டவர் என்ன பண்ணாரு, தொடங்கினாரு. அந்த கட்டளை என்ன பண்ணான், ஆதாம் மீறி விட்டான். ஆனா இங்க வந்து என்ன பண்ண, மறுபடியும் அதை ரட்சிப்பை கொடுக்கறதுக்கு கொடுக்கும் பொழுது கூட, அது கொடுக்கறதுக்கு முன்பதாக ஒரு கட்டளையோட கூட தான் என்ன பண்றாரு, அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார், மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இப்ப மறுபடியும் அங்க விட்ட, இப்ப மறுபடியும் இன்னொரு சான்ஸ், மறுபடியும் இன்னொரு கட்டளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். என்ன கட்டளை அது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இப்ப எவ்வளவு பாவங்கள் இந்த உலகத்துல இருக்குது, நீ மனம் திரும்ப விரும்புறியா, அதுல இருந்து வெளியே வர விரும்புறியா, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்குது, உனக்கு கர்த்தர் உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார், மனம் திரும்பு, கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள், அவரை ஏற்றுக்கொள். அதாவது பாத்தீங்கன்னா, ஏதேன் தோட்டத்துல என்ன நடந்ததுன்னா, மனுஷன் பாவம் செய்யறதுக்கு முன்னாடியே அவன் வந்து
அவனுக்குள்ள ஒரு பலன் இருந்தது. என்னன்னா பாவத்தை செய்யலாம், செய்யாமலும் போலாம். பாவத்தை அவன் நினைச்சா அதை புசிக்காம இருந்திருக்கலாம். ஆனா அவன் புசிச்சான். புசிக்கலாம், புசிக்காமலும் இருக்கலாம். அது அவன்கிட்ட தான் இருந்துச்சு. ஆனா பாவம் செய்த பொழுதோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பாவம் உள்ள வந்துருச்சு. பாவம் உள்ள வந்துருச்சு. இப்ப வந்து ஆதாம் ஆதாமுக்கு அப்புறம் எத்தனையோ ஆயிரக்கணக்கு வருஷத்துக்கு அப்புறம் பிறந்த ஒரு மனுஷன்கிட்ட கூட ஆதாமுடைய பாவத்தை பார்க்க முடிகிறது. அ அத வந்து அவன் ஆதாமினிடத்துல சுதந்தரித்துக் கொண்ட பாவம். அவன் தப்பு பண்ணல. ஆனா அந்த பாவ கணக்கு இவன் மேல இருக்குது. அவன் சொல்லுவான், "நான் என்னங்க தப்பு பண்ணேன்? நான் எத தப்பு நீ தப்பு பண்ணாம இருக்கலாம். ஆனா ஆதாமுடைய பாவத்தினுடைய கணக்கு உன் மேல இருக்கே." இதுதான் தேவனுடைய கால்குலேஷன். கர்த்தருடைய ஆண்டவருடைய கணக்கு வேற. நம்ம என்ன சொல்லுவோம்னா, 1 + 1 என்னன்னு சொல்லுவோம். 2ன்னு சொல்லுவோம். ஆண்டவருடைய கணக்கு எப்படி தெரியுமா? வித்தியாசமா இருக்கும். ஒருத்தன் 1000 பேர தொரத்துவானா, 2 பேரு 2000 பேர் தான் தொரத்தணும். 10,000 பேர் தொரத்துவான். ஆண்டவருடைய கால்குலேஷன் எப்படி இருக்கு பாருங்க. அதே போல கூட இஸ்ரேல் தேசத்துல ஆகான்னு சொல்லி ஒரு மனுஷன் இருந்தான். அந்த ஆகான் வந்து என்ன பண்ணான்? தப்பு பண்ணான். என்ன பண்ணான்? கொள்ளையில இருந்து என்ன பண்றான்? திருடி ஒளிச்சு வச்சுக்கிட்டான். சரிங்களா? அப்போ வந்து இஸ்ரவேலர்கள் வந்து எதிரிகளுக்கு முன்பதாக முறிந்து ஓடுகிறார்கள். அப்போ மடக்கடிக்கப்பட்டார்கள். எத்தனை பேர் செத்தாங்க அதுல? இஸ்ரவேல் ஜனங்கள்ல 36 பேர் செத்தாங்க. 2000 பேர் 3000 பேர் போனா போதும் அந்த ஆயி பட்டணத்தை பிடிச்சிடலான்னு சொன்னாங்க. எல்லாரும் டிசைட் பண்ண சொன்னாங்க, அவ்வளோ பேரும் தேவையில்ல, 3000 பேர் போனா போதும், நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு. ஒருத்தன் என்ன பண்ணிட்டான்? தேவையில்லாம கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக களவு செய்யாதிருப்ப கர்த்தருடைய கட்டளை. இவன் திருடி கிருடி எடுத்து வச்சுக்கிட்டான். அதனால என்ன ஆச்சுன்னா 36,000 பேர் வெட்டப்பட்டு விழுந்தாருங்க, முறிந்து ஓடுறாங்க. யோசுவா வந்து வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அழுது புலம்புறான். ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து கிடக்குறான். அப்ப சொன்ன, நீ விழுந்து கிடக்குறது என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார்கள். என்ன என் கணக்கு எப்படி இருக்குது பாருங்க. ஆண்டவர் சொன்னார், உங்களில் ஒருத்தன் வந்து பிளாக் ஷிப் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு நான் சொன்னார் ஆண்டவர். சொல்லி என்னன்னு சொன்னாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் ஒருத்தன் செஞ்ச தப்புக்கு ஆண்டவர் எப்படி பாக்குறாரு அதை? எல்லாரும் பாவம் நீங்கள் பாவம் செய்திருக்கு. ஒருத்தன் செஞ்சாலும், அதாவது சின்ன பையனா இருக்கும்போது எங்க ஸ்கூல்ல ஒரு ஒரு வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு. என்ன சொன்னாருன்னா, இந்தியர்களுக்கும் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு வெள்ளைக்காரங்களுக்கு வித்தியாசம் என்ன இருக்குன்னா, இப்போ இந்தியர்கள்ல ஒரு 10 பேர்ல ஒருத்தர் தப்பு பண்ணிட்டா என்ன சொல்லுவாங்க? நாங்க எல்லாம் கரெக்ட் தாங்க, இவனால தாங்க வந்தது, இவன் தாங்க தப்பு பண்ணான்னு சொல்லுவாங்க இந்தியர். ஆனா வந்து வெள்ளைக்காரங்க என்ன சொல்லுவாங்களாம்? நாங்க தப்பு பண்ணணுவாங்களாம். சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் தப்பு பண்ணிட்டோன்னுவாங்க. அது என்னன்னா 10 பேர்ல ஒருத்தர் பண்ணாலும் நாங்க எங்களுடைய மிஸ்டேக் தான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்தியர்கள் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லைங்க நாங்க எல்லாம் கரெக்டுங்க, இவன் தாங்க அது இவனால தாங்க வந்துச்சு. ஆண்டவர் எப்படி பாக்குறாருன்னா, அந்த முழு இஸ்ரவேலரையும் என்ன பண்றாரு? இதான் ஆண்டவருடைய கணக்கு. இதை புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா ஆண்டவரை பற்றிய அறிவு நமக்கு வந்துருச்சு அப்படின்னா, நம்ம நிறைய பிரச்சனையில இருந்து தப்பிச்சிடலாம். நிறைய பிரச்சனை இது நமக்கு தெரியல. ஆண்டவர் வந்து காரியங்களை எப்படி பார்க்கறாருன்றது நம்ம புரிஞ்சுச்சுன்னா, ஓ இது ஆண்டவர் இப்படிதான் அதை யோசிக்கிறாரா, இப்படிதான் காரியங்களை பார்க்கறாரா, அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி ஆயிடும்? ஆசீர்வாதமான வாழ்க்கையா அப்போ ஆண்டவர் பார்க்கறாரு பாருங்க. இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள். ஒருத்தன் பண்ண தப்புக்கு எல்லாரையும் போட்டு வாங்குன்னு வாங்குறாரு ஆண்டவர். இது ஆண்டவருடைய கால்குலேஷன். இந்த நியாயப்பிரமாணம் கூட எடுத்துங்களேன். நியாயப்பிரமாணத்துல கூட பார்த்தீங்கன்னா, ஒரு நியாயப்பிரமாணத்து கற்பனை மீறினா கூட எல்லாவற்றையும் மீறினான்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவருடைய கால்குலேஷன். ஒரு தப்பு பண்ணா கூட என்ன எப்படி பார்க்கறாரு அத? நீ எல்லாமே தப்பு பண்ணிட்டன்ற மாதிரி தான் அது கன்சிடர் ஆகுதாம். அப்ப எப்படி இருக்குது பாருங்க. இதெல்லாம் ஆண்டவருடைய கணக்கு. அதே போல வந்து கிருபை வந்தபொழுது, இயேசு கிறிஸ்து வந்தபோது இதையும் ஜனங்க ஏற்றுக்கொள்ளல. எப்படின்னா, இதுவும் ஆண்டவருடைய கால்குலேஷன் தான். எப்படின்னா, அவர் எனக்காக மரித்து, அவருடைய நீதி எனக்கு கொடுத்து, என் பாவத்தை என்ன பண்ணாரு? சுமந்து தீர்த்துட்டாரு. இப்ப நான் இயேசு கிறிஸ்து மூலமா அவர் ரத்தத்தினால நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன் என்பது சத்தியம் தான். இது தேவனுடைய கால்குலேஷன். அவன் ஒருத்தன் தப்பு பண்ணான். இங்க வந்து என்ன ஆயிடுச்சு? இவன் பாவி. இதே போல நான் ஒண்ணும் தப்பு பண்ணல. என்கிட்ட நிறைய குறைவுகள் இருக்குது. நான் இன்னும் கூட மனம் திரும்ப வேண்டியது இருக்கு. இன்னும் கூட நான் மாற வேண்டியது. இன்னும் கூட நான் அதுக்கு தகுதி இல்ல. சில பேர் வந்து சொன்னோம்னா, பாட்டு பாடுனா, ஐயோ! நான் பாட்டு பாடுறதுல இன்னும் தகுதி இல்ல. இன்னும் கூட நான் நிறைய வளர வேண்டியது இருக்குது. கத்துக்க வேண்டியது, இன்னும் பரிசுத்தமாக வேண்டியது இருக்குதுன்னுவாங்க. ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்ய சொன்னா என்ன சொல்லுவாங்க? இன்னும் கூட இன்னும் நான் ஸ்ட்ராங் ஆயிட்டு வரேங்கன்னுவாங்க. அப்படிலாம் இல்ல. நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ, அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கோமோ, அப்பவே நம்ம ஆண்டவர் எப்படி பார்க்கிறாருன்னா, இது வந்து நம்ம செஞ்சது இல்ல, அவர் செஞ்சது. எப்படி ஆதாம் செஞ்ச தப்புக்கு மத்த மனுஷன்லாம் அனுபவிச்சுக்கிட்டுறல பாவத்தை, அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான்ல.
இப்போ அதே கால்குலேஷன்ல தான் ஆண்டவர் இங்க வராரு. இயேசு கிறிஸ்து ஒருத்தர் அவருடைய நீதியினால அவரை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாருமே எல்லாரும் எப்படி ஆயிட்டாங்க? நீதிமான்களாக ஆயிட்டாங்க. அவன் வாழ்க்கையில 1000 பிரச்சனை இருக்கு. 1000 தவறுகள் இருக்குது. ஆனாலும் என்ன பண்றான்? அவன் மனம் திரும்பி ஒண்ணு ஒண்ணு தான் வெளிய வர்றதுக்கோ, கிறிஸ்துவுக்குள்ள பலப்படுறதுக்கு நெறைய சான்ஸ் குடுத்துருக்காரு. இங்க அப்படி கிடையாது. ஒரே ஒரு தப்பு தான் பண்ணோம். ஆண்டவரே தெரியாம பண்ணிட்டோம். இன்னொரு சான்ஸ் அப்படி கிடையாது. தப்பு பண்ணிட்டேன் அவ்வளவுதான். பாவம் உள்ள வந்துருச்சு. அந்த பாவம் வந்து ஒரு வழியாக்காம விடாது. அப்போ அங்க வந்து பாத்தீங்க, பாவத்துல விழுந்த மனுஷன் வந்து அதுலருந்து வெளிய வர்றதுக்கான பலன் இல்லை. வெளிய வர்றதுக்கு ஒருவேளை பாவம் செய்வதற்கு முன்பதாக அது இருந்திருக்கலாம். செஞ்சிருக்கலாம், செய்யாம இருந்திருக்கலாம். ஆனா ஒன்ஸ் விழுந்ததுக்கு அப்புறம், இப்ப நான் வந்து செய்ய மாட்டேங்க. நான் தெளிவா அப்படி முடியாது. பாவம் வந்து என்ன பண்ணும்? அவன மேற்கொள்ளும். அது பாவத்த புரிஞ்சுக்கணும். இது வந்து கிறிஸ்தவ வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு பாவத்த வந்து நம்ம கேர்லெஸ்ஸா விட்டுட்டோம் அப்படின்னா, ரொம்ப கஷ்டம். எப்படின்னா, ஒரு பாம்பு வீட்டுக்குள்ள தாங்க இருக்குது. சோஃபா கீழ அடியில தான் இருக்குது. பரவால்ல, நாளைக்கு வந்ததுக்கு அப்புறம் வெளிய வந்தா பார்த்துக்கலாம். வெளிய வந்தா பார்த்துக்கலாங்க. படுத்து தூங்கணும். யாருன்னா தூங்குவோமா? பாவம் அப்படிதான். பாவம் ஒரு மனுஷன் இந்த பாவத்த நான் ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கேன். இந்த தவறு என்னால மாத்திக்க பைபிள் வசனம் இப்படி சொல்லுது. ஆனா நான் இத பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னா, எப்படின்னா பாம்பு உள்ள வீட்டுக்குள்ள விட்டுட்டு நம்ம நம்ம மத்த வேலைய பார்க்குற மாரி அது. ஒரு வழி அது பண்ணிடும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு நம்ம சின்ன்றத ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா நான் எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கைய என்ன பண்ணிடும்? அத அடிச்சு காலி பண்ணிடும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆனா அந்த பாவத்துல விழுந்த மனிதனுக்கு அவனுக்கு என்ன இல்ல? வெளிய வர்றதுக்கான பலன் இல்ல. அதனால தான் பைபிள் வசனம் சொல்லும். அழகா சொல்லும். நாம் முன்னே பலனற்றவர்களாய் இருந்தோம். தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்தோம். தேவனுக்கு தூரமானவர்களாய் இருந்தோம். பலனற்றவர்கள்னா அவன் வந்து வெளிய வர்றதுக்கான ஸ்ட்ரெங்த் அவனுக்கு இல்ல. நீதிமானா வாழ்வதற்கான ஸ்ட்ரெங்த் கிடையாது. பரிசுத்தமா வாழ்வதற்கான ஸ்ட்ரெங்த் கிடையாது. அவ்வளவுதான் அவன் கதை. அவனால முடியாது. இப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதன் மூலமா என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு? ஆண்டவருடைய பிள்ளையா நம்ம மாறுறோம். அத இப்ப பாவத்தை ஜெயிப்பதற்கான பலன நமக்கு குடுத்துட்டார். இப்ப ஸ்ட்ரெங்த் குடுத்திருக்கிறாரு. இப்ப என்ன குடுத்திருக்கிறாரு? ஸ்ட்ரெங்த் குடுத்திருக்கிறாரு. வில் தான் இப்ப ரொம்ப முக்கியம் நமக்கு. ஸ்ட்ரெங்த் கிடைச்சிச்சு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கான பலன் எனக்கு உண்டுன்றார் அப்போஸ்தலனாகிய பவுல். இப்ப ஸ்ட்ரெங்த் இருக்கு. இப்ப நீ நெனச்சா என்ன பண்ணலாம்? செய்யலாம், செய்யாம போலாம். இப்பவும் மறுபடியும் அதே பழைய ஆப்ஷன் கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. பழைய ஆப்ஷன் மாரி. அவன் வந்து புசிக்கலாம், புசிக்காம போலாம்ல. இப்ப அதே மாரி ஆப்ஷனுக்கு மறுபடியும் கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. ஆனா இப்போ இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு. என்ன வார்த்தை? மனம் திரும்புங்கள். இப்ப மனம் திரும்பி வாழ்வதற்கான பலன உனக்கு குடுத்திருக்கிறாரு. நீ என்னைக்கு நம்ம ஏசப்பாவோட பிள்ளையா மாறுனோமோ, அப்பவே கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுடைய வல்லமை நமக்குள்ள செயல்படுது. ஆனா இந்த உயிர்த்தெழுதல் வல்லமைய வச்சுக்கிட்டே நம்ம முட்டாள்களா வாழ முடியும். மதியற்றவர்களா வாழ முடியும். வல்லமை இருக்குது. ஆனா நம்ம என்ன பண்ணல? அத யூஸ் பண்ணல. அங்க பாவத்துல விழுந்து கிடக்கிறவனுக்கு வல்லமே, பலனே கிடையாது. அவன் நெனச்சாலும் முடியாது. இப்ப நம்மளால முடியும். நம்மளால முடியும். இப்ப இந்த பலன பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணணும்? நான் கீழ்ப்படியணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு அதுதான் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிவது. இதுக்கு தான் எங்கள இந்த அப்போஸ்தல ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறார்ன்றார் பவுல். எவ்வளோ பெரிய வேலை இது. இல்ல, இத விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம்? மத்த எல்லா காரியத்தையும் கிறிஸ்தவர்கள் மத்தியில எல்லாமே இருக்குது. என்ன பண்ணுவாங்க? கிறிஸ்துமஸ் வந்தா டெக்கரேஷன் பண்ணுவாங்க. ஸ்டார் வாங்கி கட்டுவாங்க. இது கேரளுக்கு போவாங்க. எல்லாரும் பண்ணுவாங்க. எல்லாரையும் போய் பார்ப்பாங்க. சந்தோஷமா இருப்பாங்க. எல்லாமே நடக்குது. ஆனா விசுவாசத்துக்கு கீழ்ப்படிறது மட்டும் என்ன ஆயிடுது ஜனங்களுக்கு? கஷ்டமா போயிடுது. கஷ்டமா போயிடுது. நம்ம ஒரு தீர்மானம் எடுங்க. என்ன ஆனாலும் பரவால்ல. என்ன சூழ்நிலை ஆனாலும். ஆண்டவர் எனக்காக மரிச்சிருக்கிறாரு. எனக்காக ஜீவன குடுத்திருக்கிறாரு. அவரோட உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்கு இருக்குது. எதுக்காக? இந்த விசுவாசத்துக்கு கீழ்ப்படியும்படிக்கு தான். இப்ப ஆண்டவர் இன்னொரு கட்டளை வச்சுட்டாரு. மனம் திரும்புகள்ன்ற ஒரு கட்டளை என்ன பண்ணிட்டாரு? வச்சுட்டாரு. எதெல்லாம் படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். எதெல்லாம் கண்ல படுதோ. அதனால தான் வந்து பைபிள் வந்து எப்படின்னா, நமக்கு வந்து ஒரு கண்ணாடி மாதிரி. பைபிள நமக்கு ஒரு கண்ணாடி மாரி. எப்படி நம்ம ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி போய் நம்ம நின்னோம்னா, நம்ம நம்ம கிட்ட இருக்கிற அந்த குறைவுகள நம்ம பார்த்துக்கிறோம். தலைமுடி சரியில்லையா? நம்ம முகம் சரியில்லையா? அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிறோம்ல. அதேபோல இந்த வார்த்தைய நம்ம பார்க்கும்போது, இந்த வார்த்தையின்படி நம்ம இல்லையேன்றது நமக்கு தெரியும். நம்ம எப்படிப்பட்டவர்கள் என்பது தெரியும். இந்த வசனத்துக்கு முன்னாடி அது போய் நிக்கணும். நம்மள நெறைய பேர் வந்து எப்படின்னா, கண்ணாடி பார்த்துட்டு பார்க்காம எங்கேயும் வெளிய போறதில்ல. ஆல்மோஸ்ட் எல்லாருமே எப்படி? கண்ணாடி பார்த்துட்டு தான் வெளியில போறோம். நம்ம வாழ்க்கை வந்து அனுதினமும் அந்த கண்ணாடிய நம்ம பார்க்கணும். வேதம் என்கிற இந்த கண்ணாடிய பார்க்கும்போது தான் தெரியும். பைபிள் இப்படி சொல்லுது. ஆனா நம்ம இப்படி இருக்கிறோமே! இதுக்கு என்ன ஆனாலும் பரவால்ல. என்ன விலை கிரயம் குடுத்தாலும் பரவால்ல.
அதன்படி வாழ்வதற்கு நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம், ஆசீர்வாதங்கள் மடை திறந்த வெள்ளம் போல வந்துடும். இந்த ஆசீர்வாதத்தை வந்து பிசாசு தடுத்து நிறுத்தவே முடியாது. பிசாசுக்கு என்னன்னா, நீ என்ன வேணா பண்ணு, நீ என்ன வேணா பண்ணு, பாட்டு பாடு, என்ன வேணா பண்ணு, ஆராதனை பண்ணு, எல்லாம் பண்ணு, பைபிளை மட்டும் படிக்காது. ஏன்னா இதுதான் வாழ்க்கையை மாத்திரும். இதுதான் இதுக்கு கீழ்ப்படுத்த விட மாட்டான். இதுக்கு கீழ்ப்படிஞ்சா அவன் வந்து அந்த ஆசீர்வாதத்தை அவனால தடுத்து நிறுத்துவதற்கு ரைட்ஸ் கிடையாது. இந்த வசனத்தை கீழ்ப்படிஞ்சா ஆசீர்வாதங்களை தடுத்து நிறுத்துவதற்கு எந்த விதமான வல்லமையும் அவனுக்கு கிடையாது, எந்த விதமான ரைட்ஸுமே அவனுக்கு கிடையாது. ஆனா ஜனங்க வந்து இதுக்கு கொடுக்க வேண்டிய பைபிள் எல்லாம் படிப்பாங்க, ஆனா கீழ்ப்படி மாட்டாங்க. அதனாலதான் வசனம் ஒரு இடத்துல சொல்லுது, நம்மை நாமே வஞ்சிக்காதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாக இருக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணணுமா. நம்ம எதை படிக்கிறோம் அதை என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும், ஒபே பண்ணணும். அப்போ ரட்சிப்பில் என்ன இருக்குன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் இருக்குது. அதுதான் உண்மையான ரட்சிப்பு. சிலர் வந்து பாவம் வந்து நான் இயேசு கிறிஸ்து என் பாவத்தெல்லாம் மன்னிச்சாருங்க, நீ ஏசப்பாவோட பிள்ளையா மாறிட்டேன், இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்டேன், இப்போ நான் சர்ச்சுக்கெலாம் கரெக்டாக போகிறாங்க வராங்க, ஞானஸ்தானம்லாம் எடுத்துட்டாங்க. பாவ மன்னிப்புன்றது வந்து ஒரு ஒரு அடிப்படை. ஆண்டவர் எல்லாரையும் மன்னிக்கிறார். அதுதான் வந்து முழு சுவிசேஷமானா இல்லை. அதெல்லாம் வந்து ஒரு அடிப்படையான ஒரு காரியம். அதுக்கு மேல என்ன இருக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுது. உண்மையான ரட்சிப்பு எதுல இருக்கு தெரியுங்களா? பாவ மன்னிப்பு மாத்திரம் அல்ல, தேவன வசனத்தை கீழ்ப்படிவது தான் அது ரட்சிப்பு. அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி எழுதுறார், விசுவாசத்தை கீழ்ப்படிய பண்ணணுமா. அவர் வந்து வெறும் பாவ மன்னிப்பை பத்தி பேசல. வெறும் பாவம் வந்து ஏசப்பா மன்னிக்கிறாரு. அது ரொம்ப ஈஸி. அது பாவத்தை மன்னிப்பது ரொம்ப ஈஸி. ஆண்டவர் நம்மள என்னென்ன பண்றாரு, நேசிக்கிறார். ஆண்டவர் நம்ம மேல ரொம்ப பிரியமா இருக்கிறார். அதனால என்ன பண்றேன், நம்ம பாவத்தை மன்னிக்கிறப்ப, உன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன், என் வார்த்தையின்படி நடப்பியா, என் சத்தத்துக்கு கீழ்ப்படிவியா, நான் சொல்லுவதன்படி நடப்பியான்னு தான் கர்த்தர் கேட்கிறார். ஆனா ஜனங்க பாவ மன்னிப்பு பெற்றுட்டன்ற நிச்சயம் இருக்குது, ஆனா என்ன பண்றது இல்ல, விசுவாசத்துக்கு கீழ்ப்படிவதில்லை. தேவன் எதுக்காக வந்தார் இந்த பூமிக்கு, எதுக்காக மரிச்சாரு, எதுக்காக உயிர்த்தெழுந்த அந்த நோக்கத்தை புரிந்து கொள்வதில்லை. அதை புரிஞ்சுக்கணும். இப்போ ரெண்டு ஒரு பையன் ஒரு பொண்ணு, மணமகன் மணமகள் 2 பேர் இருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணா அதுக்குன்னு சில நோக்கங்கள் இருக்குது. எதுக்காக கல்யாணம் பண்றாங்க தெரியாமலே கல்யாணம் பண்ண முடியுமா? அந்த கல்யாண பொண்ணும் பையனும் இருக்க முடியுமா? அவங்க எல்லாத்தையும் புரிஞ்சு இதனோட நோக்கம் என்ன, இதனுடைய எதுக்காக கல்யாணம் பண்றாங்க? அவங்க கூடி வாழணும், சமாதானமா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும், பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளணும், சமுதாயத்துக்கு சபைக்கு சாட்சியா இருக்கணும், பக்தியுள்ள சந்ததி அவருக்கு மூலமா உருவாகணும், ஒருவருக்கு ஒரு என்ன பண்ணணும், காரியங்களை பகிர்ந்து கொள்ளணும், ஒருவருக்கு ஒரு மன்னிக்கணும், விட்டு கொடுக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். நிறைய காரியங்கள் இருக்குது இந்த திருமணத்துல. இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது, ஏதோ பண்ணி வச்சேன் அப்படின்னு பண்றோமா? இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் தெரியணும், இதெல்லாம் இருக்குது, இந்த நோக்கங்கள்லாம் அதுல இருக்குது. இந்த நோக்கங்களை நிறைவேற்றுகள் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லாங் டேர்ம்ல வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்ன பண்றாங்க, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழுகிறாங்க. அப்போ இதுக்கு சாதாரண இந்த ஒரு விஷயத்துக்கு எப்படின்னா, ஆண்டவர் நம்மை ரட்சித்து இருக்கிறாரு. நம்மளை என்ன ரட்சிப்புக்கான நோக்கம் என்ன, எதுக்காக மரிச்சாரு, எதுக்காக வந்து உயிர்த்தாரு, இப்ப நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம். பைபிள் சொல்லுது, அவர் நம்ம இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு என்ன நடக்குதுன்னு சொல்றோம் பாருங்க. நம்ம நிறைய படிச்சிருப்போம், எபேசியர் கொலோசியர். எபேசியர்ல பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கிறிஸ்துவுக்குள்னு வரும், பார்த்துருக்கீங்களா? அந்த எபேசியர் புத்தகத்தினுடைய கருப்பொருளே கிறிஸ்துவுக்குள், இன் கிரைஸ்ட், அதுதான் அதோட கருப்பொருளே. அப்ப கிறிஸ்துவுக்குள் பல முறை வரும் கிறிஸ்துவ. அப்ப நாங்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதான. இது எல்லாரும் ஈஸியா டக்குன்னு சொல்லிடுவாங்க, எல்லாம் டக்குன்னு சொல்லி. ஆனா இதோட ஆழம் என்ன, கிறிஸ்துவுக்குள்னா என்ன? இல்லைங்க, அதாங்க கிறிஸ்துவுக்குள்னா வந்து இயேசுவை ஏற்றுக்கிட்டு ஞானஸ்நானம் சர்ச்சுக்கு கரெக்டாக போகிறது வருது, பைபிள்லாம் படிக்கணும், அதெல்லாம் கரெக்டாக இருக்கணும், ஜெபத்துக்குலாம் போகணும், கரெக்டாக வரணும், கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறாங்க நாங்கள் அப்படின்வாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% கூட பார்க்க முடியாது. கிறிஸ்துவுக்குள்ளன்றதை முதல்ல அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ளங்கிறது என்னன்னா, அவருக்குள்ளே போயிட்டேன், அவர் என்னென்னலாம் பண்ணாரோ அதில் நான் இருக்கிறேன்னு அர்த்தம். இப்போ வந்து அவர் கிறிஸ்துவின் மரணம், உயிர்த்தெழுதல் அப்படி இருக்குங்களா? இப்போ நான் வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது என்ன ஆகுதுன்னா, நான் பாவத்துக்கு மரிக்கிறேன். என்ன பண்றேன்?
அப்போ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதுன்றது என்னன்னா, நான் பாவத்துக்கு மரிக்கிறேன். பாவத்துக்கு மரிக்கிறேன். அவர் மரிச்சாருங்களா? சரி, ஓகே. அதே போல நான் அவருடைய மரணத்தோடு கூட நான் என்ன பண்ணப்பட்டிருக்கேன்? அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறேன். அவருடைய மரணத்துல இணைக்கப்பட்டிருக்கிறேன். அப்படியே அப்படியே அ 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேரும் ஜாயின் ஆகும்போது அப்படியே ஃபிக்ஸ் ஆகுறோம். அப்படியே அவருடைய மரணத்துல நான் ஃபிக்ஸ் ஆகுறேன். அவருடைய உயிர்த்தெழுதல்ல ஃபிக்ஸ் ஆகுறேன். அவருடைய எல்லா விதமான குவாலிட்டியோட, அவருடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் ஃபிக்ஸ் ஆகுறேன். அதான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு. நம்ம நிறைய டிவைசஸ்லாம் பார்ப்போம்ல. ஒரு பொருள இன்னொரு பொருள மேட்ச் பண்ணுவோம். மேக்னெட்ல ஃபிக்ஸ் பண்ணுவோம். எதனா ஃபிக்ஸ் பண்ணுவோமா இல்லீங்களா? டிஃபன் பாக்ஸ் கரெக்ட்டா ஜாடிக்கு ஏத்த மூடிலாம்னுவாங்க. ஃபிக்ஸ் ஆகும் பார்த்தீங்களா? கரெக்ட்டா ஒண்ணு சேர்றது. அது மாதிரி நம்ம கிறிஸ்துவோட கூட ஃபிக்ஸ் ஆகுறது. அதான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்குது. அப்போனா அவருடைய மரணத்தோட கூட நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? இணைக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ அவருடைய மரணத்தோட இணைக்கப்பட்டனா பாவத்துக்கு மரிச்சிட்டேன்னு அர்த்தம். இத நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்க. எல்லா தப்பும் பண்ணுவாங்க. எல்லா பொறாம, பெருமை, கிருமை எல்லாமே இருக்கும். எல்லாரையும் ஏமாத்துறது, பொய் சொல்றது, இது பண்றது, மாத்தி மாத்தி பேசி எல்லாமே இருக்கும். ஆனா நான் கிறிஸ்துவுக்குள்ள தாங்க இருக்கேன். சர்ச்சுக்கு தான். எப்படி கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு? இல்லையே. அப்ப எப்படி? அப்ப வந்து இல்லங்க பிசாசு ரொம்ப சோதிக்கிறாங்க. பிசாசு வந்து ரொம்ப செயல்படுறான். எப்படி செயல்படாம இருப்பான்? எப்படி செயல்படாம இருப்பான்? கிறிஸ்துவுக்குள்ளேயே இல்லையே நம்ம. நம்ம என்ன சொல்றோம்? நம்ம பிரசங்கம் என்னன்னா, நீ கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா பிசாசு வந்து உன்னை தொடுவதற்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. he can't touch you. பொல்லாங்கன் அவனை தொடான். அப்ப என்ன பண்றாங்க? இவங்க கிறிஸ்துவுக்குள்ள இல்ல. செய்யற தப்பு எல்லாம் செய்யறாங்க. ஆனா வந்து என்னன்னு சொல்லுவாங்க? இல்லங்க அந்த பிசாசு வந்து ரொம்ப இது பண்ணுது. அதனுடைய கிரியை இன்னும் தாக்குதுங்க. அதனுடைய தாக்குதல் தாங்க. நான் ஒரு இடத்துக்கு போனேன். பின்னாடி பிசாசு வந்துச்சு. என்ன ரொம்ப தாக்குது. இது பண்ணுது. கனவுல வருது. பாம்பு மாரி வருது. இது மாரி வருது. காரணம் என்னன்னா, கிறிஸ்துவனுடைய மரணத்துக்குள்ளேயே நம்ம போலயே. அப்ப நான் அவருடைய மரணத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்? இணைக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப நான் பாவத்துக்கு செத்துட்டேன். அப்ப பாவம்ன்னு வரும்போது நான் என்ன பண்ண மாட்டேன்? பாவத்துக்கு சாவறதுன்னா என்ன? பாவம்ன்னு வரும்போது நான் செய்ய மாட்டேன். அமைதியா இருக்கிறேன். தப்பா? இல்ல. அதே போல நீதிக்கென்று பிழைத்திருக்கிறேன். இப்ப நான் உயிரோட இருக்கிறது எதுக்காக இருக்கிறேன்னா, அவருக்கென்று நீதியை செய்வதற்கு. எது நீதி? அவருடைய சத்தியத்தின்படி, அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறது தான் நீதி. அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்வது தான் அது நீதி. இதை தான் நான் செய்ய போறேன். நான் பாவத்துக்கு மறிச்சிட்டேன். பாவம் செய்ய போறதில்ல. தேவன் சொல்லுகிற மாதிரி நான் நடக்க போறேன். அவருடைய வழிகளில் நான் நடக்க போறேன். அதுதான் வந்து என்னது? நீதி கென்று நான் பிழைத்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, இப்ப கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுடைய வல்லமை எனக்குள்ள செயல்படுது. இப்ப அவர் உயிர்த்தெழுந்துட்டாரா? இப்ப அவரோட கூட நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுடைய வல்லமை நமக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் வல்லமை நமக்குள்ள இருக்கு. அப்ப இந்த உயிர்த்தெழுதலுடைய வல்லமையை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ண முடியும்? பாவத்தை மேற்கொள்ள முடியும். நம்ம இப்ப பலன் வந்துருச்சு. பாவத்துல வாழ்ற மனுஷனுக்கு பலன் இல்ல. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நமக்கு பலன் வந்துச்சு. நம்ம நினைச்சா என்ன பண்ணலாம்? பாவத்தை மேற்கொண்டு ஜெயிக்கலாம் இயேசுவின் நாமத்தினால. அப்படிப்பட்ட பலனை கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? கொடுத்திருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, இப்ப நம்ம எங்க இருக்கிறோம் நம்ம? சொல்லுங்க. நம்ம எங்க இருக்கிறோம்? பாலவாக்கத்துல இருக்குன்னு சொல்லக்கூடாது. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம்னா, நம்ம இப்ப எங்க உட்கார்ந்து இருக்கோம் தெரியுமா? பிதாவுடைய வலது பாரசத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். அதை நம்பணும். இப்ப அதை மட்டும் கேள்வி கேட்கறேன். ஆதாம் செஞ்ச தப்பு நான் இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கேன். இந்த ரூட்டும் இருக்குல்ல. இதுவும் உண்மைதான். இதுவும் சத்தியம் தான். எப்படி? நான் கிறிஸ்துவோட கூட அவர் கூட என்ன பண்ணிட்டு பிதாவுடைய வலது பரிசுல உட்கார்ந்துட்டு இருக்கேன். அவர் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவரோட சரீரத்துல நம்ம இணைக்கப்பட்டிருக்கோம்னா நம்மளும் எங்க தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்? பிதாவுடைய வலது பரிசுல நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். பரலோகத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம். அப்ப ஆண்டவர் நம்மளை வச்ச இடம் பாருங்க. எப்பேற்பட்ட இடத்துல வச்சிருக்கிறார் நம்மள. இதுதான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்குது. அப்ப அங்க உட்காந்துக்கிட்டு பிசாசு என்ன மேற்கொள்றாங்க, என்ன ரொம்ப இது பண்றாங்க, அவனுடைய கிரியை வந்து ரொம்ப பாதிக்கப்படுதுங்க. இப்படின்றது எந்த விதத்துல நியாயம்? நம்ம அறியாத காலத்துல அப்படி இருந்தோம். நம்ம இந்த கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதல் வல்லமையை நம்ம பயன்படுத்தல. கிறிஸ்துவுக்குள்ள அந்த மரணத்துக்கு அவரோட மரணத்தோட நம்ம இணைக்கப்படல. அந்த உயிர்த்தெழுதல் வல்லமை நமக்குள்ள செயல்படல. நம்ம செயல்படுத்தல, பயன்படுத்தல. இதெல்லாம் எதுவுமே நம்ம பண்ணல. எதுவுமே பண்ணாம நம்ம என்ன பண்ணிட்டோம்? நம்ம பிரச்சனையே யோசிச்சு, நம்ம போராட்டத்தையே யோசிச்சு, அதையே சிந்திச்சு, அதையே யோசிச்சு 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 பிசாசு அல்வா சாப்பிட்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஓகே, இவன் என்ன பண்ணல? எதையுமே ரியலைஸ் பண்ணல. பாவத்துக்கு தன்னை விட்டு கொடுக்குறான். நீதியை செய்யல. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. விசுவாசத்துக்கு கீழ்ப்படியல. அவருக்கு கொடுத்திருக்க அந்த உயிர்த்தின் வல்லமையை அவன் பயன்படுத்தல.
இவனுடைய ஸ்தானத்தையும் உணரல, எதுவுமே தெரியல. இது தெரியாத வரைக்கும் எனக்கு சந்தோஷம்னு சொல்லிட்டு என்ன பண்றான், ஃபுட்பாலை விளையாடுற மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்கான். ஃபுட்பாலுக்கு அடி எங்க போடும்? ஃபுட்பாலுக்கு எல்லா இடத்துலையும் போடும். ஃபுட்பாலில் ஒரு பக்கம் தான் அடிப்படுதா? எல்லா இடத்துலையும் அடிப்படும். ஃபுட்பால் மாதிரி என்ன பண்ணுறான், தூக்கி போட்டு என்ன பண்ணிட்டுறான் பிசாசு, பந்தாடிக்கிட்டு பாரு. இல்லைங்க, அது பிசாசனுடைய கிரியைங்க, அவரோட தாக்குதல் இருக்குதுங்க. அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், உபவாசம் பண்ணி ஜாம் பண்ண போகிறேன். உபவாசம் இருக்கிற வரைக்கும் சரி ஓகேப்பா இருந்துக்குப்பா, எத்தனை நாள் இருக்க போகிறேன், 3 நாளாக இருந்துக்குவா, 21 நாளாக இருந்துக்குவா, 40 நாள், 41வது நாள் நான் வரேன் பாய் அப்படி சொல்லிட்டு போயிடுவான். நம்ம விசுவாசத்தை கீழ்ப்படியாத வரைக்கும், இதை நம்பாத வரைக்கும், இதுக்குள்ள போகாத வரைக்கும், இதை வந்து ஒரு சீரியஸான பிசினஸா எடுக்காத வரைக்கும் வாழ்க்கையில பிரச்சனை மேல பிரச்சனை தான், போராட்டத்து மேல போராட்டத்தை தான் அனுபவிச்சுட்டு நம்ம ஜபிக்கிற போது நல்லா இருக்கும். உபவாசம் பண்ணி ஃபாஸ்டிங் போட்டு 2 நாள் நல்லா இருக்கும். 3ஆவது நம்ம பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணோம், அவனுக்கு கூடவே சேர்ந்து என்ன பண்ணுவான், ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம கர்த்தருடைய வார்த்தை தான் நம்ம லைஃப்னு சொல்லி இதுக்குள்ள என்னைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து இதுக்குள்ள நம்ம போறோம், விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய போறேன், கர்த்தர் எனக்காக என்ன வச்சிருக்கிறார் அதுக்கு நான் கீழ்ப்படிய போறேன்னு சொல்லி என்னைக்கு ஒரு மனுஷன் அதுக்குள்ள போறானோ, அன்னைக்கு தான் அவன் வாழ்க்கையில வந்து ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறான். அதுதான், அதுக்கு தான் வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றேன், இந்த விசுவாசத்துக்கு கீழ்ப்படி பண்ணும் பொருட்டு தான் என்னை அப்போஸ்தலனாக தேவன் என்னை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று அவர் இங்க சொல்றார், அந்த ரோமர் 1வது அதிகாரத்தில். இன்னொரு காரியம் பாருங்க, ஒரு பெரிய ஒரு பைபிள் ஸ்காலர் சொல்லலாம், பெரிய பிரசங்கியார், அவர் வந்து ஒரு உதாரணத்தை சொல்றாரு. என்ன உதாரணம் சொல்றாருன்னா, ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தாராம், சரிங்களா? ஒரு ராஜா ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், எதிர்த்து பேசி கீசி ஆனால் ஒரு மாதிரி பண்ணதுனால ராஜாவுக்கு ரொம்ப கடும் கோபம் கொண்டு என்ன பண்ணுறான், அந்த மனுஷனை பிடிச்சி இவன் சரி கிடையாதுன்னு சொல்லி அவனை சிறைச்சாலையில் போட்டு தண்டனை கொடுத்துட்டார். இப்போ சிறைச்சாலை பாடுபட்டுட்டு இருக்கான், பெரிய பிரச்சனை துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான். அந்த ராஜா கொஞ்சம் இறக்கமுள்ள ராஜா. கொஞ்ச நாள் கழிச்சு அவர் என்ன யோசிச்சாராச்சே, இவன் ரொம்ப கஷ்டப்பட்டான், துன்பப்படுத்திட்டான், துன்பத்தை அனுபவிச்சிட்டான், இவனை இந்த சிறைச்சாலையிலேருந்து விடுதலை பண்ணலாமே அவனுக்கு சொல்லி ஒரு இறக்கம் வருது அந்த ராஜாவுக்கு. அப்போ என்ன பண்ணுறாரு, அவங்ககிட்ட போயிட்டு, சரி நீ என்ன பண்ண, இனிமேல் ஒழுங்காயிரு, இனிமேல் செஞ்ச தப்புக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்டு, என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு இனிமேல் ஒழுங்காயிரு, உனக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன், உனக்கு விடுதலையும் கொடுக்குறேன், உனக்கு நீ இழந்த பணம் திரும்ப உனக்கு கொடுக்குறேன், ஒரு நல்ல அந்தஸ்தை கொடுக்குறேன், நீ கௌரவமாக அந்த சமுதாயத்தில் வாழலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் போது இவனுக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சான். ஐயோ, இந்த ராஜா வந்து என்னை மன்னிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரலான்னு பார்க்குறான். ஆனால் இன்னமும் அவன் கைகளில் கால்களில் சங்கிலி இருக்குது, அந்த சிறைச்சாலை கம்பி அவனுக்கு முன்னாடி இருக்குது, வெளியே வர முடியல. அவர் விடுதலையை கொடுத்துட்டாரு, இப்போ வான்னு சொல்லி கூப்பிடுறாரு, ஆனால் என்ன பண்ண முடியல, வெளியே வர முடியல. அவனுக்கு அவன் மனசு இருக்கு இப்போ வெளியே வர்றதுக்கு, ஆனால் அவனுடைய கைகளும் கால்களும் கட்டப்பட்டிருக்கு. நிறைய பேரோட வாழ்க்கையில் கூட பார்த்தீங்கன்னா பாவத்தை விட்டு வெளியில் வரணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அவங்களால வெளியே வர முடியல. காரணம் என்ன, அவர்கள் கைகள் கால்கள் கட்டப்பட்ட மாதிரி அவர்கள் இருக்கிறாங்க. வெளியே வரணும் ஆசை தான், ஆனால் அது விடுதலை பண்ணுறதுக்கு ஒருத்தர் தேவை, அந்த சங்கிலியை அவிழ்க்கிறதுக்கு ஒருத்தர் தேவை. மனசு இவருக்கு இருக்குது, அந்த கட்டுகளை அவிழ்க்கிறதுக்கு ஒருத்தர் வேணுமே. அப்போ இயேசு கிறிஸ்து பாருங்க, அந்த கட்டுகளை அவிழ்க்கிறதுக்காக, சிறை இருப்பை மாற்றுறதுக்காக தான் இந்த இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், பூமிக்கு வந்தார். மனசு இருக்கணும், இதை விட்டு வெளியே வரணும்னு, அவன் தான் வந்து வாழ முடியும். இதை விட்டு நான் வெளியே வரணுங்க. அதனால நான் நினைக்கிறது இல்லை, நான் யோசிக்கிறது இல்லை, பைபிள் சொல்லு, கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுது, இதுலேருந்து நான் வெளியே வரணும், எனக்கு விருப்பம் இருக்கு, கர்த்தர் சொல்கிறேன் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி வாழ்ந்து பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்து பாருங்க, வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அப்புறம் இன்னொரு நபரை பற்றி சொல்கிறார், அதே இந்த பிரசங்கியார் சொல்கிறார். அதே ராஜா வந்து இன்னொரு மனுஷன் என்ன பண்ணார், அதே மாதிரி அவனும் தப்பு பண்ணுறான், எல்லாம் பண்ணுறான், இவர் சிறைச்சாலையில் போட்டார். இப்போ ராஜா வந்து என்ன பண்ண, இறக்கமுள்ள ராஜா வந்து வெளியே வா அப்படின்னு சொல்லி, அவனுக்கு இனிமேல் ஒழுங்காரு, தப்பு பண்ணாத, எனக்கு நீ பண்ண தப்புக்கு வருத்தத்தை தெரிவி, என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு கரெக்டாக இரு, உனக்கு நான் என்ன பண்ணுறேன், இழந்து போனதுன்னா உனக்கு நான் தரேன், உனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்குறேன், இந்த சமுதாயத்தில் நீ ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழலான்னு சொல்லும் போது எல்லாமே பண்ணிடுறாரு. ஈவன் வந்து அவனுடைய சங்கிலியெல்லாம் கூட அவிழ்த்து விட சொல்கிறார். அவன் சங்கிலியெல்லாம் அவிழ்த்து விடுங்க, கையில் காலில் இருக்கிற சங்கிலியெல்லாம் அவிழ்த்து விடுங்க, சிறைச்சாலை அந்த கதவெல்லாம் தரங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் கூட என்ன பண்ணலாம, வெளியே வரலையா, என்ன பண்ணல, வெளியே வரல. ராஜா வந்து இறக்கமுள்ள ராஜா விடுதலையை கொடுத்துட்டாரு, விடுதலையை கூறிட்டாரு. அது மாத்திரம் இல்லை, சங்கிலியெல்லாம் அவிழ்த்து விட்டாரு, கதவெல்லாம் திறந்து விட்டார். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், இவனுக்குள்ள இருக்கிற அந்த கர்வம், இவனுக்குள்ள இருக்கிற பெருமை, நான் வரமாட்டேன், இவ்வளோ நாள் என்னை கஷ்டப்படுத்தி என்னை துன்பப்படுத்தி
ஒரு மாதிரி ஒரு வழி ஆக்குனீங்களே, நான் ஏன் வரணும்? என்னால் வர முடியாது. நான் இப்படி தான் இருப்பேன். நான் இப்படி தான் இருப்பேன். செத்தாலும் நான் இங்கே சாவேன ஒழிய நீ சொல்கிறத என்னால் என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. அவனுக்குள்ள இருக்க அந்த பெருமைகள். நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படி தான். எப்படின்னா ஆண்டவர் வந்து விடுதலை கொடுக்க விரும்புகிறாரு, வாழ்க்கையை மாற்றி அமைக்க விரும்புகிறாரு, புது வழியை காண்பிக்க விரும்புகிறாரு. ஆனால் அவனுக்குள்ள இருக்கிற அதுதான் பாவம்ன்றார். அந்த பிரசங்கர் என்ன சொல்கிறாரு, அவன் உள்ளத்தில் இருக்க பார்த்தீங்களா ஒரு எண்ணம், தேவனுக்கு விரோதமான ஒரு எண்ணம், தேவனுக்கு விரோதமான ஒரு பகை, அதுதான் பாவங்கிறது. தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியல, தேவனுடைய வார்த்தையை நம்ப முடியல, விசுவாசிக்க முடியல. நான் அதை செய்ய மாட்டேன், நான் கீழ்ப்படிய மாட்டேன், நான் நினைக்கிறது போலதான் இருப்பேன், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி தேவனுக்கு விரோதமான ஒரு எண்ணத்தை பாராட்டுறாங்க பாருங்க, அதுதான் பகை. அவன் ஒன்றும் பெருசா ஒரு பெரிய நம்ம லிஸ்ட் மாதிரிலாம் கிடையாது, இந்த விபச்சார வேசிதானா அது இல்லை. இப்போ அவனுடைய பாவமே அதுதான், தேவனுக்கு விரோதமான நான் அவரை ஏற்றுக்கொள்ள அவரை வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அவரும் எனக்கு வேணான்னு சொல்லி நிராகரிக்கிறோம். அதுதான் அது ஆண்டவருடைய பார்வையில் பாவமாக பார்க்கப்படுகிறது. பாவம் எப்படிப்பட்ட காரியம் பாருங்க. முடியும், செய்ய முடியும், ஆனா என்ன பண்ண மாட்டேன்றது என்னது, ஐ காண்ட்ன்றதுக்கும் ஐ வில் நாட்ன்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ ஒரு முடவன் இருக்கிறான், முடவனை பார்த்து இங்க வாப்பான்னா என்ன பண்ணுவான், ஐயோ கூப்பிட்றாரு நல்ல மனுஷன், எனக்கு நல்ல ஹெல்ப்லாம் பண்ணும், கூப்பிட்றாரு, என்னால் என்ன பண்ண நடக்க முடியலங்க, நான் என்ன பண்ணேன், போக மனசு இருக்கு, நல்ல மனுஷன் கூப்பிட்றாரு, என்னால் முடியலையேங்க, எல்லாரும் கூப்பிட்றாங்க போறாங்க, என்னால் போக முடியல. இன்னொருத்தன் வந்து அவனை நல்லா கை காலெல்லாம் நல்லா தான் இருக்குது, வான்னு கூப்பிட்றாங்க, நான் ஏன் போனோம், என்னாலாம் போக முடியாது, வேணா அவர் வேணா இங்கே வர சொல்லுங்க, அப்படிலாம் அது பண்ண முடியும், எனக்குன்னு ஒரு இது இருக்குதுங்க. அதுதான் பாவம். அதுதான் நிறைய பேருக்கு அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, ஆனால் என்ன பண்ண நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளுங்க, சிலர் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், சிலர் அதை ஏற்றுக்கொள்ளுது தான் அது ரட்சிப்பு. சும்மா வந்து இயேசு கிறிஸ்து என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாருங்க, 1990 ஆண்டு ரட்சிக்கப்பட்டேன், 1995 ரட்சிக்கப்பட்டேன், 2005 ரட்சிக்கப்பட்டேன், பாவத்தெல்லாம் இயேசு பாவத்தை மன்னிச்சார், கரெக்டு தான், ஞானஸ்தானம் நீங்கள் எடுத்தீங்க, கரெக்டு தான், சர்ச்சுக்கெலாம் வந்தீங்க, ஆனால் அந்த வார்த்தையின்படி வாழ்றீங்களா, விசுவாசத்துக்கு கீழ்ப்படுகிறீங்களா, கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறீங்களா, வசனத்துக்கு கீழ்ப்படிவது தான் அது ரட்சிப்பு. வசனத்துக்கு கீழ்ப்படிவது தான் ரட்சிப்பு. ஒரு வசனத்தை வாசி முடிக்கலாம். ரோமர் 10வது அதிகாரம் 14வது வசனத்துல வாசிக்கிறேன் பாருங்க. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள், அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள், பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள், அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள், சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. அதாவது பாருங்க, ஆண்டவர் வந்து எவ்வளோ ஒரு பிளான் பண்ணியிருக்காரு. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறதுக்கு சூப்பரான பிளான், ஒரு ஸ்கெடியூல் மாதிரி போட்டு கொடுத்துட்டார். எப்படின்னா, இவன் எப்படி ரட்சிக்கப்படுவான், நான் இவனை ரட்சிக்க விரும்புகிறேன், இவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க விரும்புகிறேன், அதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல வந்து இந்த இவனுக்கு ரட்சிப்புக்கான வார்த்தையை சொல்லணும். அப்போ அந்த வார்த்தையை சொன்னால் தான் நம்ம விசுவாசிப்பான். அப்போ அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுதுல்ல. அப்போ வந்து ஒரு பிரசங்கியார் தேவை. அந்த பிரசங்கியார் நல்ல பிரசங்கியா இருக்கலாம், ஆனால் அந்த பிரசங்கியார் அனுப்பப்படலைன்னா அவன் போய் எப்படி பிரசங்கம் பண்ணுவான். ஒரு பிரசங்கியாரை தேர்ந்தெடுக்கணும், அழைக்கணும், அவனை அனுப்பணும், அந்த விசுவாசத்தின் வார்த்தைகளை பிரசங்கிக்கணும், அந்த வார்த்தைகளை அவன் கேட்கும் போது அவனுக்குள்ள விசுவாசம் வரும். அந்த விசுவாசம் வரும் பொழுது என்ன பண்ணுறான், தேவனை ஏற்றுக்கொள்றான், அதன்படி நடக்கணும்னு சொல்லி அவன் நினைக்கிறான். அப்படிதான் வந்து ரட்சிப்பு ஒரு மனிதனுக்கு வருது. ஆனால் அதே நேரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லையே. சுவிசேஷன்றது இவ்வளோ விஷயம் இருக்குது. அனுப்பப்படணும், பிரசங்கிக்கணும், அவர் விசுவாசிக்கணும், அதை ஏற்றுக்கொள்ளணும், விசுவாசத்துக்கு கீழ்ப்படியணும். வெறும் விசுவாசிக்கிறது மட்டும் இல்லை, அதுக்கு என்ன பண்ணணும், அந்த விசுவாசத்துக்கு கீழ்ப்படியணும். அப்போ ஆனால் இவ்வளோ காரியம் செஞ்சிருந்தாங்க கூட, ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். கேள்வியெல்லாம் பட்டாங்க, கேட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க, ஆனால் என்ன பண்ணலை, விசுவாசிக்கல. நம்ம சின்ன கூட்டமாக இருக்கலாம், சின்ன கூட்டம், இந்த கூட்டத்தை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும், பெரிய காரியங்களை செய்ய முடியும். அதுக்கு ஒரே ஒரு காரியம் தான் பாருங்க, நான் கேட்டேன். மற்றவனுக்கு நமக்கும் இருக்கிற வித்தியாசம் தெரியுமா, அவன் கேட்டான், கேட்டுட்டு போயிட்டே இருக்கிறான், நம்ம கேட்டோம், அதன்படி நடக்கிறோம். அதுக்கு என்ன பண்றோம், என்ன விலை கிரயம் கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் என்ன இழந்தாலும் பரவாயில்ல,
என்ன ஆண்டவர் சொல்றாரு, நீ இழக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா எனக்காக நீ சில காரியத்தை பண்ணா அதை திரும்ப பெற்றுக்கொள்வன்ற. ஆண்டவருடைய ராஜ்யத்துல லாஸ் கிடையாது. த கிங்டம் ஆஃப் காட்ல நோ லாஸ். இந்த உலகத்தினுடைய ராஜ்யத்துல என்ன இருக்குது? இழப்புகள் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா கிங்டம் ஆஃப் காட்ல என்ன இல்ல? லாஸ் கிடையாது. லாஸே கிடையாது. அதுதான் கிங்டம் ஆஃப் காட். அப்ப அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்காக சில நேரங்கள்ல நம்ம இழக்கிற மாதிரி இருக்கும், சிலது விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும், சிலது வந்து ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா அது எல்லாமே கெயின்ன்றாரு. போட்டதெல்லாம் திரும்ப நீ எடுத்துருப்பா. நீ என்ன இழக்கிற திரும்ப உனக்கு வந்துடும். நீ எதை கொடுக்குற திரும்ப உனக்கு வந்துடும். எல்லாமே உனக்கு திரும்ப திரும்ப உனக்கு கிடைச்சிடும். அதுதான் கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்குது, சமாதானமா இருக்குது. அங்க சந்தோஷம் தான் இருக்குது, சமாதானம் தான் இருக்குது. லாஸ் வரும்போது என்ன நடக்கும் வாழ்க்கையில? துக்கம் வரும், சமாதானம் போயிடும், சந்தோஷம் போயிடும். அது வந்து உலகத்தினுடைய ராஜ்யம். ஆனா தேவனுடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது சமாதானம் இருக்குதான், சந்தோஷம் இருக்கு, எல்லாமே அங்க இருக்குது, எல்லாமே அங்க இருக்குது. அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து வாழ போறேன். அதுக்காக அதுதான் என் முதல் டார்கெட். அதுதான் முதல் டார்கெட். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா எதையாவது ஒண்ணு முதல் டார்கெட்டா வச்சிருப்பாங்க. எதையாவது இப்போ இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது முதல் டார்கெட்டா வச்சுருந்தீங்க, அதை எடுத்துருங்க. அதை நம்பர் 2ல போட்டுருங்க, இல்லை நம்பர் 3ல போடுங்க. முதல் டார்கெட் வைங்க ஃபர்ஸ்ட். என்ன ஆனாலும் சரி கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ போகிறேன். ஹல்லேலூயா. சமீப காலத்துல பாருங்க, ஒரு 1-2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டேன், தேவையில்லாத லோனு அது இதெல்லாம் வாங்கி நிறைய கடன்ல கொஞ்சம் அப்படியே போயிடுச்சு. நிறைய கடன்ல மாட்டிக்கிட்டு நம்ம என்னமோ சும்மா ஜாலியா விளையாட்டா பண்ணதெல்லாம் பெரிய வினையா பிரச்சனையா மாறிடுச்சு. ஆனா இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த சத்தியம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆனாலும் சரி, என்ன ஆனாலும் சரி திரும்ப கடன் வாங்க போவது இல்லை. கடன் வாங்க போவது இன்னைக்கு ஏசப்பா உங்களுடைய வார்த்தையை நான் என்ன பண்ண போறேன்? கீழ்ப்படிஞ்சு நடக்க போறேன். எனக்கு உதவி செய்யுங்க. கடத்தை அடைப்பன வழியே கடன் வாங்க மாட்டேன். கடத்தை அதுக்காக நான் என்ன என்ன பண்ணாலும் ஓகே. அதுக்காக நான் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் பரவாயில்ல. ஏன் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. உங்க வார்த்தையை நான் நிறைவேற்றணும். அதில் நான் சந்தோஷப்படணும். உங்களுடைய வார்த்தையை கை கொண்டு அதை நிறைவேற்றி நான் சந்தோஷப்படணும். அப்படி நான் நடக்கும்போது கர்த்தர் எனக்கு உதவி செய்வாரா? செய்ய மாட்டாரா? கண்டிப்பா செய்வார். அதுக்காக முயற்சி எடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. கர்த்தர் உதவி செய்யறாரு. கடன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரதுக்கு என்ன பண்றாரு? கிருபை பாராட்டு. காரணம் என்னன்னா, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன், விசுவாசத்துக்கு கீழ்ப்படுகிற அந்த இருதயம் வந்ததுனால கர்த்தர் என்ன பண்றாரு? உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. தேவையில்லாத செலவினங்கள், தேவையில்லாத லாஸ் எல்லாத்தையும் கர்த்தர் என்ன பண்றாரு? அது எல்லாத்தையும் நம்ம அதை ஸ்டாப் பண்றாரு. கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு பாருங்க, உங்களுக்கு தானா டோர்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். ஏன் வசனத்தை கீழ்ப்படியா வார்த்தையை கனம் பண்றாள். நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா கர்த்தர் 10 ஸ்டெப் உனக்கு எடுத்து வைக்கிறார். கனப்படுறல, கனப்படுத்துற என் வார்த்தை கீழ்ப்படிஞ்சு நடக்கணும்னு முயற்சி பண்றல, கர்த்தர் பார்க்கிறாரு. பாவத்துக்காக பாருங்க, பாவத்தை மேற்கொள்றதுக்கு நீங்க ரத்தம் சிந்துற அளவுக்கு ஒன்றும் முயற்சி எடுக்கலன்ற, அந்த அளவுக்கு எடுக்கலாம் முயற்சி. உயிரையே கொடுக்குற அளவுக்கு கூட என்ன பண்ணலாம், பாவம் மட்டும் செய்யக்கூடிய உயிரே போனாலும் பரவாயில்ல. அதுதாங்க ரட்சிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இவன் என்ன பண்ணான்? யோசேப்பு வாழ்க்கையில என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், என்ன பண்றான்? உதறி தள்ளிட்டு ஓடுறான். அதுக்காக அவனோட முழு பலத்தை பயன்படுத்துறான். என்ன வேணா நடக்கலாம் என் வாழ்க்கையில, பாவம் மட்டும் என்ன பண்ணக்கூடாது, நான் செய்யக்கூடாது. யோசேப்பு வந்து உதறி வஸ்திரத்தை உதறி தள்ளிட்டு ஓடணும் அப்படின்னா அது ஒரு விதம்னா, இன்னொரு விதம் பாருங்க, கடன் வாங்கக்கூடாதுன்னா வாங்கக்கூடாதுதான். அதுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, அதுக்கு நான் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் பரவாயில்ல, அதை நான் கடத்தை நான் என்ன பண்ணணும்? அடைக்கணும். இப்போ பாருங்க, ஒரு நாளைக்கு வந்து இப்போ டீ குடிக்கிறவங்களா இருக்காங்க பார்த்துக்கிறீங்களா? ஒரு டீ எவ்வளோ இன்னைக்கு? 15 ரூபா வரைக்கும் போயிடுச்சு. இல்லை, டீயே குடிக்க முடியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு 4-5 டீ குடிக்கிறவர் எவ்வளோ செலவு பண்ணுறாரு யோசிச்சு பாருங்க. 60 ரூபா, 70 ரூபா. டீ குடிக்கிற சும்மா வர டீ குடிப்பாரு, என்ன பண்ணுவார்? ஒரு பஜ்ஜி, ஒரு போண்டா, ஒரு சமோசா எடுத்து சாப்பிட்றாங்க. அப்போ என்ன ஆகிடுது? இந்த டீ இது பழகலாம் இருக்குது உங்களுக்கு. ஒரு நாளைக்கு சாலிடாக 3000 ரூபா, 100 ரூபா, மாதம் 3000 ரூபா ஆகிடுது. இது தேவையா ஒரு மனுஷனுக்கு? தேவையில்லாதது. இதை வந்து இது பண்ணி இதை சாப்பிட்டாதான் நீ உன்னால உயிரே வாழ முடியும். அதனால கண்டிப்பா ஒரு நாளைக்கு 4-5 டீ குடிச்சிட்டு கூட ஒரு பஜ்ஜி போண்டா சமோசாலாம் சாப்பிட்டுடு அப்படின்னு யாருன்னா சொல்லுவாங்களா? ஆனா இவனுக்கு என்ன ஆசை அப்படின்னா, நான் டீ குடிப்பேன், ஒரு நாளைக்கு 4-5 டீ குடிப்பேன், பஜ்ஜி போண்டாலாம் சாப்பிடுவேன், அது மட்டும் என்னால் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இப்போ கர்த்தருடைய வார்த்தை முன்னாடி வந்து நிக்குது. உனக்கு கடன் அடைக்கிறது முக்கியமா, இல்லை உன் ஆசை ரொம்ப முக்கியமா? இந்த ஆசையில் உனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடே நமக்கு போதும். வீட்டில்
நல்ல ஹெல்த்தியா பாருங்க. அஹ் தேவ பக்தி மிகுந்த ஆதாயம்னு சொல்லி பைபிள்ல போட்டிருக்கு. தேவ பக்தினா என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கை. நீ ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்த அப்படின்னா உனக்கு நிறைய ப்ராஃபிட், ஆதாயம், மிகுந்த ஆதாயம்னு அர்த்தம். ப்ராஃபிட்டபிள்னு அர்த்தம். ஆதாயம்னு அர்த்தம். எப்படி ஆதாயம் ஆகுது? நான் கர்த்தருக்காக வாழ்றேன். அப்போ கர்த்தருக்காக வாழும்போது தேவையில்லாத காரியங்கள் இப்போ வந்து பாருங்க, இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். வசனம் சொல்லுது இது தேவனுடைய ஆலயம். இந்த சரீரத்தை நீ கேர்ஃபுல்லா பாதுகாக்கணும்னா என்ன பண்ணணும்? சரியானதை சாப்பிடணும். சரியில்லாத சாப்பிடக்கூடாது. இது இந்த இந்த சரீரத்துக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குற உணவு சாப்பிடணும். ஆரோக்கியம் இல்லாத உணவை சாப்பிடக்கூடாது. இது வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப். இது என்னுடைய தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை நான் பாதுகாக்கணும். சரியா தூங்கணும், சரியா சாப்பிடணும், தேவையில்லாத செய்யக்கூடாது. அப்படின்னா எனக்கு ப்ராஃபிட் தான். எனக்கு ப்ராஃபிட் ஒரு ஒரு மாசத்துக்கு 5000 6000 எடுத்துடலாம். கரெக்ட்டுங்களா? ஆனா என்ன பண்ணுவோம், அது நிறுத்தணும்னா போயிட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ருங்க. நிறுத்தினேன்னா வந்து 4, 5 டீ சாப்பிட்ருவோம், பஜ்ஜி போண்டாலும் ஒரு நாளைக்கு சாப்பிட்ருவோங்கன்னா, மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னால் கடன் அடைக்க முடியல, இஎம்ஐ கட்ட முடியல. ஏன் நான் தேவையில்லாத காரியத்தை என்ன பண்ணியிருக்கோம் நம்ம? இப்போ நோக்கம் வந்து என்னன்னா, கடத்தை நான் அடைக்கணும். என்னுடைய இதுக்காக நான் என்ன இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு நாளைக்கு நான் இதனால எனக்கு பிரயோஜனம் இல்லை. தேவையில்லாத நான் சாப்பிட போகிறது கிடையாது. தேவையில்லாமல் இருக்கிறத நான் எடுத்துக்க போகிறது கிடையாது. இது தேவையில்லாத இடத்துக்கு நான் போக போகிறது கிடையாது. எவ்வளோ செலவினங்க நம்ம கட் பண்ணோம்னா, நம்முடைய களத்துலேருந்து கடன்னு என்ன பண்ணலாம்? வெளியே வரலாம். கர்த்தருடைய வார்த்தை நம்மை வாழ வைக்கும். கர்த்தருடைய வசனம் அதை நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. கர்த்தருடைய வசனத்தில் வழியில் போனோம்னா நமக்கு சேவதாகுமே ஒழிய லாஸ் ஆகாது. ஒருத்தன் குடிகாரனாக இருக்கிறான், மாதம் வந்து 5000 குடிக்கிறான்னு வைங்க. அவன் ரட்சிக்கப்பட்ட என்ன ஆகுது? அவன் குடும்பத்துக்கு 5000 லாபம் மிச்சம். 5000 லாபம். ஒரு சாதாரண ஹிண்ட்டு தான் அதெல்லாம். அப்போ இந்த ஒரு சாதாரண விஷயத்துக்கு ஆண்டவர் வந்து எவ்வளோ காரியத்தை நன்மை செய்கிறாருன்னா, நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியை நம்ம எடுத்து அப்படி சரி செஞ்சோம் அப்படின்னா எல்லா விதத்திலுமே இன்க்ரீஸ் ஆகும். ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் வரும், பொருளாதார ஆசீர்வாதம் வரும், அப்புறம் வரங்கள்ல ஆசீர்வாதம் வரும், ஊழியத்தில் ஆசீர்வாதம், எல்லாமே ஆசீர்வாதம் தான். ஆனால் அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதே இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? சர்ச்சைக்கு போகிறோம் வரோங்க, என்னங்க எல்லாம் பண்ணுங்க, ஜபம்லாம் பண்ணி பார்த்துட்டேங்க, ஒன்றும் நடக்கலைங்கன்றாங்க. ஒன்றும் நடக்கலைங்க. எப்படி நடக்கும்? விசுவாசத்துக்கு கீழ்ப்படியிலேயே. விசுவாசத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாறிட. ஒரு ஒரு வசனம் எடுங்க, ஒரு ஒரு வசனம் இதை நான் கீழ்ப்படி போகிறேன், இதை என் வாழ்க்கையில் நிறைவேற்றி முடிக்க போகிறேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாக நிச்சயமாக மாறும். எல்லா ஆசீர்வாதம் இதில் தான் கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். ஆனால் அதை கவனிக்கிறதே இல்லை. சரி, இப்போ சில பேர் பார்த்துருக்கீங்களா? கையில் சீப்பு வச்சிருக்கோம், சீப்பு எங்கே தேடிட்டு இருக்கோம், கையில் தான் இருக்குது அப்படின்னு. அது மாதிரி பைபிள் கையில் வச்சுக்கிட்டு ஆசீர்வாதத்தை தேடிக்கிட்டு இருப்பான். இங்கே தான் இருக்குது. ஆனால் பிசாசு என்ன பண்ணுவான்? இதை தான் பார்க்க விட மாட்டான். அதை படிச்சிடாத, இவன் படிச்சிட்டானா அதை முடிஞ்சிருமே. அவனுடைய பிரச்சனையே அதுதான். பைபிளை மட்டும் என்ன பண்ணிடக்கூடாது? படிச்சிடக்கூடாது, தெரிஞ்சிக்கக்கூடாது. அவனுடைய எண்ணம். இங்கே தான் எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இதை படி நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை வந்து ஆசீர்வாதத்தினால் நிறைஞ்சிருக்கு. ஆசீர்வாதத்தினால் நிறைஞ்சிருக்கு. சீக்கிரமா என்ன பண்ணுவோம்? எல்லா விதமான போராட்டத்திலேருந்து, பிரச்சனையிலேருந்து நம்ம விடுதலை பெற்று ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியும். விசுவாசத்துக்கு என்ன பண்ணணுமா? ரட்சிப்புங்கிறது வெறும் வந்து இயேசு ஏற்றுக்கிட்டேன், நான் ஞானஸ்தானம் பெற்றுட்டேங்க, நான் சர்ச்சில் மெம்பர்ஷிப் வாங்கிட்டேன், கல்யாணம்லாம் கூட அங்கே தான் நடந்தது அப்படின்னு மட்டும் சொல்கிறது இல்லை. விசுவாசத்துக்கு கீழ்ப்படிவது. விசுவாசத்துக்கு கீழ்ப்படி, அதுதான் என்னது? ரட்சிப்பு. ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி. நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக, வசனங்களுக்காக நன்றி. ஆண்டவரே, சோதர ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வில் அப்பா உங்களுடைய விசுவாசத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய கிருபை பாராட்டுங்க. தொடர்ந்து அப்பா எங்கள் ஒவ்வொருவரும் கூட அந்த வார்த்தைகள் ஆண்டவரை பேசட்டும், உணர்த்தட்டும், பெரிய காரியங்களை செய்யட்டும். இயேசுவின் மூலம் கேட்கணும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.